அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு டிசம்பர் 22 யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கான்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் வாங்கவோ விற்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுடைய துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர உங்கள் ஒருத்தருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 69 புள்ளிகள் உயர்வடைந்து 10,036 முடிவடைந்திருக்கு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 43 புள்ளிகள் உயர்வடைந்து 6,157 புள்ளிகளில் முடிவடைந்திருக்கு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். கல்ஃப் பார்மா 1 திராம்ஸ் 26 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 7.5% உயர்வு. கீதா ஹோல்டிங்ஸ் 16 திராம்ஸ் 58 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 7% உயர்வு. பாம்ஸ் ஸ்போர்ட்ஸ் 8 திராம்ஸ் 15 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 4.9% உயர்வு. வாஹா கேபிட்டல் 1 திராம்ஸ் 78 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 4.7% உயர்வு. நேஷனல் பேங்க் ஆஃப் உமல் குயின் 2 திராம்ஸ் 90 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 4% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஆனான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 67 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 10% வீழ்ச்சி. அபுதாபி நேஷனல் டெக்காஃபுல் 4 திராம்ஸ் 36 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 10% வீழ்ச்சி. ரசல் கைமா பவுல்ட்ரி கம்பெனி 2 திராம்ஸ் 1 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 9% வீழ்ச்சி. இன்சூரன்ஸ் ஹவுஸ் 56 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 8.7% வீழ்ச்சி. கல்ஃப் சிமெண்ட் கம்பெனி 96 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 7% வீழ்ச்சி. இன்னைக்கு துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். கல்ஃப் நேவிகேஷன் 2 திராம்ஸ் 59 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 14% உயர்வு. தகாஃபுல் எமிராட் 1 திராம்ஸ் 89 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 11% உயர்வு. யுனைடெட் ஃபுட் கம்பெனி 13 திராம்ஸ் 35 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 5% உயர்வு. எமிரேட்ஸ் என்பிடி 28 திராம்ஸ் 95 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 4% உயர்வு. இதாமார் பேங்க் 26 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 4% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் இந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். சுகுன் டகாஃபுல் 1 திராம்ஸ் 30 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 8.4% வீழ்ச்சி. அராமேக்ஸ் 2 திராம்ஸ் 23 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 4.3% வீழ்ச்சி. தேவா துபாய் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் அத்தாரிட்டி 2 திராம்ஸ் 82 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 2.4% வீழ்ச்சி. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 1 திராம்ஸ் 64 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 1.8% வீழ்ச்சி. நேஷனல் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி 5 திராம்ஸ் 81 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 1.5% வீழ்ச்சி. இன்றைக்கி யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அல் ராம்ஸ் சில கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அட்னாக் டிஸ்டிலரிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3 திராம்ஸ் 94 ஃபில்ஸ். டார்கெட் ப்ரைஸ் 4 திராம்ஸ் 52 ஃபில்ஸ். அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 திராம்ஸ் 38 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 6 திராம்ஸ் 83 ஃபில்ஸ். அபுதாபி போர்ட்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 4 திராம்ஸ் 65 ஃபில்ஸ். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். டார்கெட் ப்ரைஸ் 7 திராம்ஸ் 20 ஃபில்ஸ். பரூச் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 திராம்ஸ் 55 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 2 திராம்ஸ் 95 ஃபில்ஸ். ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 17 திராம்ஸ் 14 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 19 திராம்ஸ் 50 ஃபில்ஸ். எட்டிஸ்லாட்டுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 18 திராம்ஸ் 6 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 22 திராம்ஸ். அட்னாக் லாஜிஸ்டிக்ஸ் சர்வீசஸ் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 திராம்ஸ் 68 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 6 திராம்ஸ் 37 ஃபில்ஸ். பேங்க் ஆஃப் ஷார்ஜா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய லிக்விடிட்டி ப்ரொவைடராக QMM லிக்விடிட்டி ப்ரொவைடர் கம்பெனியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ACWA பவர் சக்ஸஸ்ஃபுல்லாக
அவங்களுடைய ரீஃபைனான்சிங்கை பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சீ வாட்டர் டீசாலினேஷன் பிளான்ட்டு. இது வந்து சவுதியில் இருக்கிற கம்பெனி. ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்க்கு மாஸ்டர் கார்டோடு சேர்ந்து ஒரு புது விர்ச்சுவல் கார்ப்பரேட் கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபெசிலிட்டியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது யூஏயில் உள்ள பிஸ்னஸஸ் வந்து அவங்களுடைய பேமெண்ட்ஸை வந்து த்ரூ விர்ச்சுவல் கார்ட்ஸ் மூலமாக பே பண்ணலான்னு சொல்லி, அது மூலமாக அவங்களுடைய பேமெண்ட்ஸு, ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏஎஸ்பி கேபிட்டல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐஎஃப்என் இன்வெஸ்டர் அவார்ட்ஸில் வந்து பெஸ்ட்டு நியூ இஸ்லாமிக் ஃபண்ட் ஹவுஸ் 2025ன்னு சொல்லிட்டு ஏஎஸ்பி கேபிட்டலுக்கு அந்த அவார்டு கிடச்சிருக்கிறதா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மெஜாரிட்டி கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு நல்ல பாசிட்டிவ் நோட்லேயே முடிவடைந்தது. என்ன காரணம்னா, ஆயில் ப்ரைஸு உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் வந்து ரேட் கட்டு வந்து கன்ஃபார்மாக அடுத்த வருஷத்தில் வந்து தொடங்கும்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் இதில் வந்துட்டு அது இந்த யூஏ ஷேர் மார்க்கெட்டு, மற்ற கல்ஃப் ஷேர் மார்க்கெட்டு எல்லாமே ஒரு உயர்வுலேயே முடிவடைஞ்சிருக்குது. ஷார்ஜா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து துபாய் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் அத்தாரிட்டியை வந்துட்டு ஒரு பீரியாடிக்கல் ரிவ்யூ மீட்டிங்க்கு வந்து போயிருக்காங்க. அங்கே வந்து அவங்களுக்கு வந்து தேவாவிலேருந்து அவங்களுடைய கரண்ட் பிஸ்னஸ் அப்டேட்ஸு, புதுசாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து அவங்க ஷார்ஜா அசட் மேனேஜ்மெண்ட் டெலிகேஷன் கம்பெனியிலேருந்து வந்த ஆட்களுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதா தேவா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கெட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் ஐஎன்ஆர் அண்ட் ஏஇடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.